ஹலோ. வணக்கம் எல்லோருக்கும். ஜெயலக்ஷ்மி மேடம் மற்றும் ஜெயகிருஷ்ணன் சார் வணக்கம். மதி மேடம் வணக்கம். ஜெயஸ்ரீ மாதாஜி. பரமேஸ்வரி மேடம் வணக்கம், குட் மார்னிங். மதனா தீதி குட் மார்னிங். ஜெயஸ்ரீ மாதாஜி. குட் மார்னிங் சார். ஜெயஸ்ரீ மாதாஜி. சிவகலை மேடம். ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. சிவகலை பேசுறேன் சார். வாங்க, வெல்கம். நன்றி நன்றி, வெல்கம். வாங்க வாங்க. மற்றது ஃபேஸ்புக் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சரஸ்வதி மேடம், சாந்தி மேடம், விஜயராணி மேடம் எல்லோருக்கும் வணக்கம். சௌந்தரி மேடம் அவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பிக்கலாம். Gopinath sir, good evening, welcome. Thank you sir. காலை வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வெல்கம். உதயகுமார் சார் வெல்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், குட் ஈவினிங். குட் ஈவினிங்.
கோபி கணேஷ் சார், வணக்கம் சார், வெல்கம். வெல்கம் கோபி கணேஷ் சார். திவ்யா லக்ஷ்மி மேடம், ஜெய் ஸ்ரீ மாதாஜி, வணக்கம். தேவியக்கா, லியக்கா அவர்கள் வணக்கம். கிருபா மேடம், குட் மார்னிங், வணக்கம். குட் மார்னிங், குட் ஈவினிங், வணக்கம். வணக்கம், வெல்கம். எஸ் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி, ஜெய் ஸ்ரீ மாதாஜி, வெல்கம். தேவியக்கா, ஜெய் ஸ்ரீ மாதாஜி, வணக்கம். விஜய் ராகவாலு, நீங்க உங்க ஆடியோ ஒர்க் பண்ணுதா இல்லைன்னா சட்டில போடலாம் நீங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி தேவியக்கா. விஜய் ராகவாலு சார், நீங்க ஆடியோ ஒர்க் பண்ண இல்லைன்னா சாட்டில் நீங்க போடலாம். உங்க அறிமுகப்படுத்திக்கோங்க, அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ. நீங்க இது ஃபர்ஸ்ட் டைமா சார்? இல்ல சார், நான் விஜய் ராகவன் ஏற்கனவே வந்திருக்கேன் ஒரு தடவை. already I participated one time, only one time. only one time. ஓகே. நீங்க அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஆன்ம விழிப்புணர்வு எடுத்தீங்களா? இல்ல சார், இல்ல எடுக்கல. நம்ம அதை எடுத்துதான் ஓகே, விரால் எடுத்தோம்ல. ஆமா, விரால் எடுத்துக்கோங்க சார். ஓகே ஓகே. ஸோ நீங்க கிளாஸ ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, கிளாஸ் ஃபாலோ பண்றது. ஏன்னா என்னுடைய வேலை அந்த மாதிரி ஃபுல் டைம் இருக்கு, என்னால பார்ட்டிசிபேட். ஓகே ஓகே ஓகே. நீங்க சாரி, நான் மறந்துட்டேன். எந்த ஊர்ல இருந்து நீங்க ஜாயின்? பாம்பேல இருக்கோம், மும்பைல. சரி சரி, ரைட் ரைட், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே, now I remember. ஆமா, கரெக்ட். சுந்தரி மேடம், வணக்கம். லலிதா தீதி, ஜெய் ஸ்ரீ மாதாஜி. Jai Shri Mataji, sir. Good morning for you. ஜெய் ஸ்ரீ மாதாஜி, குட் மார்னிங். And சுந்தரி, good evening for all others. சுந்தரி மேடம், வணக்கம், குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம் மேம், குட் ஈவினிங். வணக்கம், வாங்க, வெல்கம். சரி, நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம், டைம் ஆச்சு. Vivo 16 சுந்தரி. நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி, ஜெய ராகவன். Brinda madam, good evening, welcome. Chandra Krishnan, good evening, welcome.
கலாசாரதி மேடம், ஜெயஸ்ரீ மாதாஜி, வெல்கம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தியானத்தை ஆரம்பிப்போம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து ஏழுமானவரை உள்வைத்து நாங்கள் வெளிவிடுவோம். இன்று அது வலது கையை நடு இருதயத்தில் வைத்து வலது கையை நடு இருதயத்தில் வைப்போம். வைத்து மூச்சை உள்ளிழுத்து அந்த மூச்சை நீங்கள் ஏழுமானவரை பிடித்து வைத்து கொண்டு மனதிற்குள் மா ஜெகதம்பா சாக்ஷாத் என்று 12 தடவை சொல்லுவோம். மா ஜெகதம்பா சாக்ஷாத், 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 ஜெகதம்பா சாக்ஷாத். நீங்க மூச்சை மெதுவாக வெளிவிடுங்கள். ஆரம்பத்தில் இந்த 12 தடவையும் சொல்லுவதற்கு நீங்கள் மூச்சை பிடித்து வைப்பது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை பயிற்சி செய்தீர்கள் என்றால் இலகுவாக முடியும். இது நமது நடு இருதய சக்கரத்தை வளம்படுத்த மிக மிக நல்லதொரு பயிற்சி. மீண்டும் ஒரு தடவை நீங்கள் உங்களுக்கு ஏழுமான அளவு நீங்கள் செய்யுங்கள். அமைதியாக மூச்சை உள்ளிழுத்து மா ஜெகதம்பா சாக்ஷாத், 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 ஜெகதம்பா சாக்ஷாத். இதற்காக பெரிதாக கஷ்டப்பட வேண்டாம். இடையில் மூச்செடுக்க தேவை என்றால் ஒரு சிறிது மூச்செடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு தடவை செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மா ஜெகதம்பா சாக்ஷாத், 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 ஜெகதம்பா சாக்ஷாத்.
இப்பொழுது முழுமையாக எமது கவனத்தை தலை உச்சியில் கொண்டு வருவோம். ஒரு நிமிடம் எமது இடது இருதயத்தில் கவனத்தை வைத்து ஸ்ரீ மாதாஜி எமது தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவாகவும் விளங்கும் அன்னை ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எமது இருதயத்துக்கு வாருங்கள். எமது ஆத்மாவை ஒளியூட்டுங்கள். எமது இருதயத்தை சுத்தப்படுத்த எமக்கு அருளுங்கள். இதயபூர்வமாக நாம் அனைவரும் எமது பிழைகள், எமது நாட்டின் பிழைகள், எமது முன்னோர்கள் செய்த பிழைகள், அனைத்து கர்மங்களுக்கும் உங்களிடம் நாங்கள் தாழ்மையாக மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னித்து அருளுங்கள். அனைத்து பிழைகளுக்கும் எம்மை மன்னித்து அருளுங்கள். இப்பொழுது எமது இடது இருதயத்தில் இருந்து நமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு போவோம். கொண்டு போய் நமது கவனத்தை அதில் நிலைநிறுத்துவோம். நமக்கு கடந்த கால எண்ணங்களோ எதிர்கால எண்ணங்களோ அனைத்தையும் துறந்து விடுங்கள். இந்த தியான நேரத்தின் போது கவனத்தை தலையுச்சியில் வைத்து அன்னையின் காணொளியை பார்த்து நாங்கள் குண்டலினி எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது நமது இரு கைகளிலும் தலை உச்சியையும் நாங்கள் உள்ளாய்வு செய்வோம். அதே நேரம் உங்களுக்குள்
சிறிது உள்ளாய்வு செய்யுங்கள். கடந்த கால பாதிப்பு ஏதும் இருக்கிறதா அல்லது எதிர்கால எண்ணங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று. இரு கைகளிலும் நுண் அதிர்வுகள் சமமாக இருப்பின் உங்கள் இடது வலது நாடிகள் சமநிலையில் இருக்கிறது என்பது அர்த்தம். அவ்வாறு இருப்பின் அது மிக அருமை. இல்லாவிடில் நாங்கள் அதை சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இடது நாடியை சமநிலைப்படுத்துவோம். எமது இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி. மாத்திச்சு. எங்கள் அன்னை குண்டலினியை வெளிப்படைய செய்து எமது இடது நாடியை சுத்திகரியுங்கள். எமது இடது நாடியில் உள்ள அனைத்து உபாதைகள், கடந்த கால பாதிப்புகள், தேவையற்ற எண்ணங்கள், மனச்சோர்வு அனைத்தையும் பூமி மாதாவால் அகற்றி விடுங்கள். முழுமையாக அகற்றி விடுங்கள். அவைகள் தேவையற்ற ஒன்று. உங்கள் இடது கை லேசாகவும் நுண் அதிர்வுகளும் பாயத் தொடங்கும் போது உங்கள் இடது நாடி சமநிலைக்கு வருகிறது. ஸ்ரீமாதிஜி எம்மில் இருக்கும் தேவையற்ற அசுத்த வித்யா, நாம் புத்தகங்களை படித்தோ கேட்டோ அறிந்த அசுத்த வித்தைகளை எம்மிலிருந்து அகற்றி நமக்கு தூய ஞானத்தை தாருங்கள். சாய யோகாவில் அமைதியை உணர்வதும் ஞானம், அந்த தூய ஞானத்தை பெற்றுக்கொள்வதுமே நீங்கள் முதலில் அனுபவிக்க தொடங்குவீர்கள். நாளாந்தம் இது உங்களுக்கு வளர்ந்து கொண்டு போகும். அன்னையே நமக்கு அந்த தூய ஞானத்தை தாருங்கள். இந்த ஞானம்
நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் நமது ஆத்மா பரமாத்மாவோடு இணையும் போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வது, எமக்குள் தானாக விருத்தி அடைவது. இப்பொழுது நமது வலது கையை மடி மீது கொண்டு வந்து வைத்து இடது கை மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். இந்த படத்தில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். மாதாஜி, நமது வலது நாடியை முழுமையாக சுத்திகரியுங்கள். சுத்திகரித்து சமநிலைக்கு கொண்டு வாருங்கள். நமது எதிர்கால கவலைகள், நமது வலது நாடியை பாதிக்கும் அனைத்து உபாதைகள், மன அழுத்தம், மனத்தின் அதீத செயல்பாடுகள், உடல் உழைப்பு, களைப்பு, வெப்பம் அனைத்தையும் அகற்றி விடுங்கள். ஆகாய மார்க்கமாக எமது கவனத்தில் வந்து எமது கவனத்தை சுத்திகரியுங்கள். நமது தூய கவனத்தை தாருங்கள். அந்த சக்தியை தாருங்கள். எமது கல்லீரலுக்கு வந்து எமது அனைத்து கல்லீரலின் முக்கிய செயல்பாடுகளை சீர் செய்யுங்கள். எமது கவனம், எமது செயல்கள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கட்டும். இப்பொழுது எமது இடது கையை மடி மீது கொண்டு வருவோம். எமது வலது நாடி, எமது நடு நாடி, சுழுமுனை நாடி, மாதாஜி, எமது சுழுமுனை நாடியை சுத்திகரித்து அன்னை குண்டலினி மேலெழும்பில் எமது அனைத்து சக்கரங்களையும் சுத்திகரிக்க அருள் புரியுங்கள். எமது கவனத்தை எமது தலை உச்சியில் நிலைநாட்டுங்கள். அன்னையே, நாம் எமது இருதயத்தை திறந்து, எமது சகசாரத்தை திறந்து, நாம் எம்மை உங்களுடைய அந்த இறை அன்புக்கு வெளிப்படுத்துகிறோம். எங்களை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள் தாயே. நமது மூலாதார சக்கரத்தில் நமக்கு குழந்தை தன்மை, குழந்தை சுபாவம்
விவேக புத்தி, ஸ்ரீ கணேசரின் பயமின்மை, சாதுரிய புத்தி என்பவற்றை தாருங்கள். ஸ்ரீ கணேசர் கௌரி மாதாவால் உருவாக்கப்பட்டவர். அவருக்கு தனது தாயை தவிர, அன்னியை தவிர வேறொன்றும் அவருக்கு தெரியாது. அவர் மிகவும் அன்னை எல்லாம் வல்ல சக்தி படைத்தவர் என்பது நன்றாக தெரியும். அவர் தன் அன்னையிடம் முழுமையாக சரணடைவதால் தான் அவர் அவ்வாறு குழந்தை தன்மையுடனும் விவேக புத்தியுடனும் இருக்கிறார். அதேபோல் நாமும் நமது அன்னை குண்டலினி ஆதிசக்தியின் ஒரு துளி பிரதிபலிப்பு நம்மை வளம்படுத்த காத்திருக்கிறது. அந்த அன்னை குண்டலினியிடம் நம்மை முழுமையாக விட்டு விடுவோம், நம்மை சுத்தப்படுத்துவதற்கு. தலை உச்சியில் நமது கவனத்தை வைத்து அன்னியே, நமது பிள்ளைகள் அனைத்தையும் மன்னியுங்கள். நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோம், எம்மையும் மன்னிக்கிறோம். எமது இதயத்தை அன்பால் நிரப்பி, கருணையால் நிரப்பி, நமக்கு பயமின்மை, தன்னம்பிக்கையை தாருங்கள். நமக்கு நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்ற கூட்டுணர்வை தாருங்கள். இந்த கூட்டுணர்வில் நாங்கள் எல்லோரும் ஒரு பிரபஞ்சத்தின் பகுதி என்பதை உணரச் செய்யுங்கள். இவ்வாறு நாம் நமது கவனத்தை சஹஸ்ராராவில் வைத்து அந்த சஹஸ்ராரத்துக்குரிய இசை மந்திரத்தை இசையோடு கேட்போம். நமது சஹஸ்ராரம் நமக்கு மோட்சத்தை தருவது. மோட்சம் என்றால் எம்மை அந்த ஆத்மாவின் 6 எதிரிகளில் இருந்தும் விடுவித்து எமக்கு விடுதலை தந்து எம்மை இறை சக்தியோடு இணைப்பது. அந்த மந்திரத்தை நாங்கள் தியானத்தில் இருந்து கொண்டு கேட்போம். No. Arunate slow mantra.
श्री कैल की श्री सहस्रार श्री सहस्रार स्वामी श्री सहस्रार स्वामी मोक्ष प्रदायिनी माता जी निर्मला निर्मला नमो 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 नमः नमो 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 साक्षात् श्री आदिशक्ति माता जी साक्षात् श्री आदिशक्ति माता जी साक्षात्
शक्ति माता श्री निर्मला श्री निर्मला श्री निर्मला देवी नमो 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 नमः नमो 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 नमः नमो 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 नमः नमो नमः नमो ஒரு நிமிடம் அமைதியான தியானத்தில் இருந்து நாம் அன்னையின் உரையை கேட்கலாம். மீண்டும் தொடர்ந்து உங்கள் கவனத்தை தலையுச்சியில் வைத்து இரு கைகளையும் திறந்து அன்னையின் உரையை கேட்கலாம். தமிழில் சப்டைட்டில் போகிறது. Meditate. Now, to say you must meditate, people think it's a kind of a ritual or maybe a kind of a style of sadhana. No. Meditation is for you to go deep down into yourself, to achieve all that your Sahasrara wants to give, to achieve that height of detachment, of understanding, is only through meditation. So what happens in meditation is that your awareness crosses over Agya, goes above and is now stationed in the Sahasrara, in thoughtless awareness. Then the reality of Sahasrara, the beauty of Sahasrara starts pouring in your own character, in your own temperament. Unless and until you meditate, not meditate just to get well or just to feel that I must meditate. But meditation is very important for all of you, that you develop your Sahasrara in such a manner that you imbibe the beauty of your Sahasrara. If you don't use your Sahasrara in this way, after some time you will find Sahasrara will close down, you will have no vibrations, and you will have
no understanding of yourself. So very, very important thing is to meditate. I can immediately make out a person who has been meditating and the one who has not been meditating. Because a person who does not meditate is still thinks that, oh, it's all right, I'm doing this, I'm doing that. Meditation is the only way you can enrich yourself with the beauty of reality. There's no other way. I cannot find any other way but meditation by which you rise into the realm of divinity. For example, I would say that myself, whatever I have done is this, that I have been able to find out a method how to give self-realization to masses. But that doesn't mean that if I give to masses, they are all Sahajogas. No. You must have seen whenever you have your programs, people get realization when I'm there and they come to programs for a while and then they drop out. The reason is they have not meditated. If they had meditated, they would have known what is their quality. What are they? Without meditation, you don't understand what is best for you. So today is a day when you have to promise me that you will meditate every night, every evening, maybe in the morning also. Whenever it is possible, if you can go into meditative mood, you are in contact with this divine power. Then whatever is good for you, whatever good for your society, for your country, all is done by this divine power. You don't have to overpower the divine power. You don't have to order, you don't have to ask. Just if you meditate, you are one with this all-pervading power, which is another great blessings to us. Unless and until your Sahasrara is open, all the blessings of the divine power cannot come to you. Cannot. Maybe you might get some money, you might get some jobs, you might get this and that. But your own development is only possible when you meditate and your Sahasrara is completely open and open to truth. Now the truth is that this divine power is compassion, is love. This is the truth. They say God is love, God is truth. So the equation has to be made that truth is love and love is truth. But it's not a truth that as you have for your own children, you have for your family. Attached love is not truth. If you're attached to somebody, then you never see the bad points of that person. If you are angry with somebody, then you can never see the good points of that person. But it's a complete detached love. And that love is extremely powerful. Because whenever you project that love to anyone, you will be surprised. The problems of that person will be solved. His personality will improve. Everything will work out in a very big way and his life will be changed. But if you're attached to anything whatsoever, that attachment itself causes problems and doesn't allow Sahaj to grow. This attachment could be any kind. For example, you can be attached to your country, attached to your society, attached to your family. It can be of any kind. But when Sahasrara is open, you learn one thing is detachment. It just happens that you get detached. Though, you are not running away. As it is in Sahaja Yoga, we don't believe in people who run away from society and go to Himalayas, or that I call it as escapism. That is not the point. What happens is that you are there. You see everyone, you watch everyone, you know everyone,
You are close to everyone, but you are a detached person. It's a state of mind that you achieve when Sahasrara is open. Then that state you are dealing with people, you are dealing with problems, you are dealing with situations, but you are not involved in it. There's no involvement. And that involvement which you had before can never give a complete insight what is happening, what is the truth is about any situation. So this detachment helps. The greatest thing of the detachment is that you are not affected. No use saying that, oh, you are not affected, mother, so how can you feel for another person? How can you have compassion for another person? Because if you feel for another person, then only you can solve the problem. But this feeling that you have is again a kind of an attachment. It is not a real feeling because it doesn't help. The person is crying, you are also crying. The person is trouble, you are also in trouble. And this does not help that person, nor will it help you. So to have detached in no way means you do not feel the another person. You do feel. You feel the agony of that person, the trouble of that person, of the whole society sometimes, and of the whole country. But that your feeling is so detached that the all-pervading power takes over. First, we must have full faith in the capability of this all-pervading power. As soon as you are detached, you say, you do it. Finished. Once you say that you are going to do it, it's you who is going to do it. Whole thing changes completely because you transfer all your responsibilities, all your problems to this divine power, which is so powerful, which is so capable, which can work out anything. So whenever you think that this problem you are going to solve, you are the one who is going to do it, then all right, the divine power says, all right, try your luck. But if you can really put this problem to the divine power, it will work out. ஒரு நிமிடம் தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ கணேசர் தனது அன்னையிடம் முழுமையாக சரணடைந்து மகிழ்வாக இருப்பது போல் நாமும் முழுமையாக சரணடைவோம். ஏனென்றால் நமக்கு இப்பொழுது நன்றாக விளங்குகிறது அந்த இறை அன்பு மிகவும் எல்லாம் வல்ல சக்தி படைத்தது. ஸோ அதன் நாங்கள் எம்மை அதற்கு நமது இருதயத்தை திறந்து சசாரத்தை திறந்து அந்த இறை அன்பு எம்மிடம் வேலை செய்ய விட்டு விடுவோம். எந்த பிரச்சனைகள் என்றாலும் நாம் அவற்றை இறை அன்பின் அந்த இறை சக்தி பார்த்து கொள்ளும் என்று முழுமையாக நம்பி நாங்கள் அந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில் தியானத்தில் இருக்கும் போது அந்த தியான நிலையில் அனைத்தும் வேலை செய்கிறது.
எமது சஹஸ்ராரத்தில் எமது வலது கையை வைத்து ஸ்ரீ மாதாஜி எமது கவனத்தை எமது ஆத்மாவில் செலுத்தும் அருளை தந்ததுக்கு மிக நன்றி தாயே. நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்தமைக்கு நன்றி. எம்மை ஒவ்வொரு நாளும் வளப்படுத்தி நமக்கு பாதுகாப்பு தருவதற்கு நன்றி. மாதாஜி எப்பொழுதும் எங்களை உங்கள் கவனத்தில் வைத்து உங்கள் அருளில் உங்கள் பாதுகாப்பு இருக்க செய்யுங்க. இன்று இந்த தியானத்தை தந்ததற்கு நன்றி தாயே. இப்பொழுது நாங்கள் காணொலியை பார்த்து குண்டலியினை உயர்த்தி கவசம் விட்டு போவோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. Start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இதுக்கு முதல் ஸ்லைடுக்கு போங்க. இல்ல அந்த முதலாவது ஸ்லைடுக்கு போ. சரி, கடந்த வகுப்புகளில் நாங்கள் மந்திரங்கள் என்றால் என்ன, சாய யோகாவில் மந்திரம் என்றால் என்ன என்று பார்த்தோம்.
ஆத்மாவை வெளிப்படுத்தும் அந்த வார்த்தையின் சக்தியே மந்திரமாகும். ஒரு மந்திரம் என்பது அதிர்வு தரும் ஒரு எண்ணத்தை தவிர வேறில்லை. அதிர்வு தரும் எந்த எண்ணமும் ஒரு மந்திரமாகும். எனவே நீங்கள் சமஸ்கிருத மந்திரங்கள், உறுதிமொழிகள் சமஸ்கிருத மந்திரங்களுக்கு சமமானவை. ஆரம்பத்தில் நீங்கள் உறுதிமொழிகளை கூறுங்கள், அது உங்களுக்கு விளக்கத்தை தரும். மற்றும் ஸ்லோகங்கள், பாடல்கள் இசையோடு இருப்பதால் அவை தியானத்துக்கு மிகவும் உதவும். மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகள், அவருடைய பேச்சு உரைகள் மந்திரங்கள் ஆகும். மியூசிக், சங்கீதம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அவருடைய உரைகள் ஒரு இசையாகும் அதில் என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். மற்றும் ஸ்ரீ மாதாஜி சொல்கிறார் ஒரு உரையில், அதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் உரைகளை கேட்கும் போது என்னை சொல்லும் விடயங்களை கவனியுங்கள், குறித்து வையுங்கள். நீங்களே உங்களுக்குள் அவற்றை பாருங்கள். நீங்கள் அந்த விடயங்களை நீங்கள் உங்களுக்குள் ஆராய்வு செய்யுங்கள். அந்த விடயங்கள் உங்களுக்குள் இருக்கிறதா அல்லது இன்னும் வளம் பெற வேண்டுமா என்பதை. ஏனெனில் சக யோகாவில் அறிவு மிகவும் முக்கியமானது. இல்லையெனில் உங்கள் அறிவு திறன் துருப்பிடித்து விடும். நீங்கள் சக யோகாவின் முழு அறிவை கொண்டிருக்க வேண்டும். ஆன்ம விழிப்புணர்வு கொடுப்பது மட்டுமே வேலை அல்ல, உங்களிடம் அறிவு இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் அறிவாளி என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கொண்டுள்ள அறிவின் அளவுக்கு இதற்கு முன் யாரும் கொண்டிருக்கவில்லை, எந்த துறவியும் கொண்டிருக்கவில்லை. எனவே இப்பொழுது முழு பயனை பெறுங்கள். உங்கள் வயது எதுவாக இருந்தாலும், உங்கள் கல்வி தகுதி எதுவாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் சக யோகா என்றால் என்ன, அதன் அர்த்தம், அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ மாதாஜியின் உரை, இது ஸ்ரீ மாதாஜியின் உரை ஆஸ்திரேலியாவில் 1985 ஆண்டு மார்ச் 17 ஆற்றிய உரையில் இருந்து எடுத்தோம். எனவே அன்னையின் உரையின் கேட்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விடயம் நன்றாக உங்கள் இதயத்தில் பதிந்துவிடும். அவற்றை நீங்கள் குறித்து வையுங்கள். குறித்து நாளாந்தம் தியானத்தில் உங்களை நீங்கள் உள்ளாய்வு செய்யலாம். இன்றைக்கு நாங்கள் தியானத்தை முடிப்போம். நீங்கள் அன்மியூட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள், கலந்துரையாடல் இருந்தால் நாங்கள் உங்கள் வீட்டில் தியானத்தை எவ்வாறு தொடர்பது என்ற ஏதாவது கேள்விகள் இருப்பின், அல்லது உங்கள் தியான அனுபவங்களில் ஏதாவது கேள்விகள் இருப்பின் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். மற்றும் இன்றைய தியான அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
ஸோ உங்களுக்கு கேள்விகள் இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு 5 நிமிட பாடல் ஒன்றை நாங்கள் கேட்கலாம். இந்த பாட்டை போடுங்க.
माझे पैनाम सदामुखी तुझ नमो तुझ नमो तुझ नमो ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथाचा नाथा तुझ नमो 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 ஸோ எல்லோருக்கும் நன்றி. இப்பொழுது இருப்பவர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் உங்களை அன்மியூட் பண்ணி நீங்க கேட்கலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி, மதி பேசுறேன். சொல்லுங்க மதி. காலையில தியானம் இது வந்து எனக்கு கொஞ்சம் அனுப்பணும், அது வரல எனக்கு. காலையில் பண்றது காலையில் பண்ற தியானம் வந்துட்டு எனக்கு லிங்க் இல்ல, அது கொஞ்சம் அனுப்பி வைக்கணும். சேம் இதுதான், சேம் ஜூம் லிங்க் தான். ஓ அப்படியா? சேம் லிங்க் தான். சரி சரி இதே லிங்க் தான். சரி, நான் அது வந்து தனியா உள்ளது போலுக்கு நினைச்சிட்டு நான் அது பண்ணல இது நாள் வர. காலையில டைம் கிடைக்கும் போது பண்றது. நீங்க கிளாஸ் நடத்தும் போது வந்துட்டு அது எனக்கு பண்றதுக்கு வரல. அது வேற போலுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு. இல்ல இல்ல இல்ல, சேம் இதுதான். டியூஸ்டே தேர்ஸ்டே 5:25 நாங்க தொடங்குவோம். அது ஒரு மணித்தியாலம் தானே, நாங்க மார்னிங்ஸ்ல கணக்க நேரம் எடுக்கல தானே. எல்லாம் தண்டிட்டு ஒர்க் அது வந்து போறதுக்காக. பாஸ்கர் சார் நாளைக்கு பிறகு. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி தீதி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நல்லா இருந்தது. பிஸியா? நல்லா இருக்கேன். எல்லாம் மாதாஜியோட ஒர்க் அதே பண்ணிட்டே வந்தேன். நானு திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம். இன்னைக்கு ஈவினிங் தான் வந்தோம். நேற்றுக்கு திருவண்ணாமலை நேற்றுக்கு போனோம். மற்றபடி ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தான், ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம். நல்ல இது ஸ்கூல்ல நல்ல சின்ன பிள்ளைகள் டீச்சர்ஸ், அதாவது டீச்சர்ஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள போற அன்னைக்கு எல்லா அன்னைக்கும் டீச்சர்ஸ் மதியானம் தனியா அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு மறுபடியும் மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் இப்ப பாத்துக்கிறாங்க. அப்ப நாங்க அதை வந்து அவங்க போட்டோ அனுப்பிச்சிடுவாங்க பண்றது. அப்போ அதாவது ஒரு ஹோல் ஸ்கூலும் 15 நிமிஷம் வந்து மதியானம் நிச்சயமா வந்து பண்ணணும். அது டீச்சர்ஸ் அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் லீட் பண்ணணும். அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ்ல ஒரு 3 ஸ்கூல் கிட்ட ரெகுலரா ஆயிடுச்சு. அது மாதிரி டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் ரெகுலரா பண்ண ஒரு 6-7 சிட்டிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நல்லா பண்றாங்க. இதுலயே பிரியான்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்கன்னு சொன்னாங்க ரெகுலரா ஒரு ஸ்கூல்ல மட்டும். சொல்லுங்க தீதி. ரொம்ப ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. வைப்ரேஷன்ஸ் எப்பயுமே வந்து இந்த பாடலுடைய வைப்ரேஷன்ஸும் ரொம்ப அருமையா இருக்கும். இன்றைக்கு இந்த பாடல் தமிழாக்கம் எடுக்க முடியல. இந்த தமிழ் ஆக்களுக்கு அது கொஞ்சம் தமிழ்ல இருந்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லணுமா? சொல்லுங்க பாஸ்கர் சார், இந்த பாடல் தமிழ்ல அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓம்கார ஸ்வரூபா அப்படின்னு நான் ஒவ்வொரு வடியை சொல்லிட்டு அதுக்கு மீனிங் மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. ஓம்கார ஸ்வரூபா அப்படின்றது ஓம்காரமே அதாவது உருவமாகிய ஸ்ரீ கணேஷா.
ஓம்கார ஸ்வரூபா, ஸ்வரூபமே வந்து ஸ்ரீ கணேசா தான் அப்படின்னு சொல்றாங்க. துஜ நமோ அப்படின்றது வந்து தங்களுக்கு அநேக நமஸ்காரம், நமஸ்காரத்தை நம்ம கொடுக்கணும். யாருக்கு? ஸ்ரீ கணேசருடைய, ஸ்ரீ கணேசருக்கு. ஓம்கார ஸ்வரூபா சத்குரு சமர்த்தா, ஓம்காரமே உருவமாகிய சத்ருவாகிய தாங்கள் சர்வ வல்லமை வாய்ந்தவர். சத்குரு சமர்த்தா சமன் ஒரு வார்த்தை ஸ்ரீமாத்து சொல்லியிருக்காங்க. சகஜோகி சமர்த் அப்படின்னுவாங்க. பாத்தீங்கன்னா நேம் வந்து நிர்மல் சமர்த் அப்படின்னு. சமர்த்னா அனைத்தையும், இப்ப இன்னைக்கு நீங்க போட்ட ஸ்பீச்சுக்கு இதுக்கு ரொம்ப அழகான வார்த்தை இது. எல்லா அறிவாற்றலையும் அறிந்திருக்க வேண்டும் நிச்சயமாக அப்படின்றதுக்கு இந்த சமர்த் அப்படின்றது வந்து ஒரு அழகான வார்த்தை. அநாத் தாட்சியா நாதா, தாங்கள் தீனர்களின் பிரபு ஆவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. துஜ நமோ, மறுபடியும் அதே மீனிங், தங்களுக்கு அநேக நமஸ்காரம். நமோ மாய பாப்பா குரு கிருபாதனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாயும் தந்தையுமாய் தயாநிதியும் அருள் வடிவமும் ஆகிய தங்களுக்கு அநேக நமஸ்காரம். தாயும் தந்தையுமாய் தயாநிதியும் அருள் வடிவமும் ஆகிய தங்களுக்கு அநேக நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. நமோ மாய பாப்பா குரு கிருபாதனா. அதே மாதிரி தோடியா பந்தனா மாயா மோகா, மன மயக்கம் தரும் மாய தோற்றங்கள் உலக ஆசை பற்றுதல்களில் இருந்து விடுதலை செய்கிறீர்கள். தோடியா பந்தனா மாயா மோகா, மோகங்கள், மன மயக்கம் தரும் மாய தோற்றங்கள் உலக ஆசை பற்றுதல்களிலிருந்து விடுதலை செய்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம ஸ்பீச் மாதாஜி ஸ்பீச் சொல்லும் போதும் அந்த பற்றுதலை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படி டிட்டாச் ஸ்டேட்ல இருக்கணும்ன்றத அழகா சொல்லியிருந்தாங்க. அந்த வரிகளும் இதுல அழகா ஒற்று வருகிறது. மோக ஜால மாஜே கோண நீர ஷீல, வேறு எவர் என் வீணங்களை காப்பாற்று, அதாவது இவங்களை தவிர வேற யாரு வந்து இதை நம்மளை காப்பாற்ற போறாங்க அப்படின்னு. துஜ நமோ, தங்களுக்கு அநேக நமஸ்காரம். திருப்பி சொல்றோம். சத்குரு ராயா ஆனந்த சாகரா, அப்போ என் சத்குருவாகிய தாங்கள் பேரானந்த சமுத்திரமாகும். சமுத்திரமா, அதாவது ஒரு பேரானந்த சமுத்திரமா வந்து நம்ம சொல்றோம். திரைலோக்கிய ஆதார குருராவ, இந்த பிரபஞ்சத்திற்கும் 3 உலகங்களுக்கும் தாங்களே ஆதாரம். இந்த பிரபஞ்சத்திற்கும் 3 உலகங்களுக்கும் தாங்களே ஆதாரம். ஜயாபுடே உதாஸ் சந்திர ரவி, அவருக்கு முன்னால் சூரிய சந்திரர்கள் பிரகாசம் குறைகிறது சொல்றாரு. ரவி சசி அக்னி நேன திச்யா ரூபா, ஸ்ரீ கணேசரே சூரியன், ஸ்ரீ கணேசரே சூரியனும் சந்திரனும் ஒளியும் ஆவார். ஸ்வப்பிரகாஷ ரூபா நேனே வேத, சுய ஒளியும் வேதமும் அவரே, தங்களுக்கு அநேக நமஸ்காரம். ஏகா ஜனார்த்தனி குரு பரபிரம்மா, ஏக்நாத் கூறுகிறார் என் குரு ஸ்ரீ கணேசர் பரபிரம்மம் அப்படின்ற. ஏகநாத்தை சொல்றாரு. ஏகநாத் கூறுகிறார் என் குரு ஸ்ரீ கணேசர் பரபிரம்மம் என்று. தயாச்சே பைனாம் சதாமுகி, அவருடைய திருப்பெயரை எப்பொழுதும் ஸ்மரிக்கிறேன். ஸ்ரீ கணேசருக்கு மீண்டும் அநேக நமஸ்காரம். இதுதான் வந்து இதோடைய பொருள், தமிழ் பொருளாக்கும். இது எவ்வளவு அருமையா இந்த நீங்க போட்ட ஸ்பீச், இன்னைக்கு மாதாஜியோட ஸ்பீச்சுக்கும் இதுக்கும் ரொம்ப முழுமையா ஒத்து போகிறது. ரொம்ப நன்றி. நன்றி பாஸ்கர் சார், நன்றி. உதயகுமார் சார் இருக்கிறீங்க, சொல்லுங்க. நான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இதை திரும்ப ரெக்கார்டிங்ல திரும்ப பார்த்தேன். இதுல 14 யூனிவர்சஸ் என்று சொல்ற 14 பிரபஞ்சம். அது முந்தி நாங்கள் சமயத்துல படிச்ச மாதிரி 7 உலகங்கள் மேல அதத்தான் பிரபஞ்சம் மாதாஜி சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியா? அப்படித்தான் பாஸ்கர் சார். இந்த 14 புவனங்கள் பற்றி தெரியுமா? ஜியோகிராபிக்கலா வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா எத்தனை என்ற கவுண்ட் இல்ல தெரிய, அது ஒரு
இது சொல்ல முடியாது. பட் வந்து அனைத்து 7 உலகங்கள் சொல்ற மாதிரிதான், 7 உலகங்களும், அனைத்து உலகங்களும், அனைத்து பிரபஞ்சமும் வந்து இது உள்ள அடங்கியதா தான் இருக்குன்றது நான் என்னுடைய கருத்து. இவன் இந்த விஞ்ஞானத்திலேயே சொல்கிறார்கள் தானே, இதை விட இன்னொரு யூனிவர்சஸ் எல்லாம் இருக்குண்டு. ஆமா ஆமா. சோ நாங்கள் இருக்கிறது ஒரு யூனிவர்ஸ், அத மாதிரி 14 யூனிவர்சஸ் இருக்கு. சோ எங்களுக்கு இந்த பூமியையே சரியா உணர்ந்து கொள்ள முடியல. அதனாலதான் தன்னை உணர்றதுக்கு தான் வந்து ரொம்ப தெளிவா நம்ம இறங்க சொல்றோம். இறங்க பொழுது நிச்சயமா வந்து அவ்வளவு உலகமும் நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம முழுமையா உணர்வோம். இந்த மாதிரி விஷயங்களை உள்ள அடக்கியதுதான் நம்ம ஒரு உருவம். அதுக்குள்ளதான் அந்த என்ன சொல்றது, உருவம்ன்றதை விட அந்த சட்டில் சிஸ்டம், சூக்ஷ்ம சரீரம் சொல்றது, அந்த சூக்ஷ்மத்துக்குள்ள அனைத்தும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரத்தை பத்தி பார்க்கும்போது நீங்க எல்லாம் உலகத்துல இருக்க உலகமே வந்து உள்ளடங்கியதான் இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம உருவமும் உள்ளடங்கி இருக்கும். பிளஸ் வந்து இப்ப இருக்கிற இந்தியாவில உள்ள இருக்கிற எல்லா சக்கரங்களும், உலகம் முழுக்க உள்ள அனைத்து சக்கரங்களும், இன்னும் நீங்க எப்படி எடுத்தாலும் அந்த சக்கரங்கள் அமையும். இப்போ வந்து 7 சக்கரங்கள் நம்மளுடைய சுழுமுனை நாடியில பாக்குற மாதிரி இடது நாடி பிங்கள நாடியில் பாக்குறோம். அதே மாதிரி கைகளில இருக்கிறது, கால்களில் இருக்கிறது, சுத்தி எல்லா இடத்துலயுமே வந்து அந்த அந்த சக்தியோடைய அமைப்பு இருக்கும், நிச்சயமா இருக்கும். உண்மையாக யோகாவில் அறிவு என்பது புத்தக படிப்பாலோ அல்லது வருவதல்ல. இது தியானத்தின் மூலம் நமக்கு தானாக வருவது. அந்த தியானம், அந்த எண்ணங்கள் இல்லாத நிலை, அந்த தூரிய நிலை, அந்த நிலைக்கு போகும் பொழுது அந்த அறிவு நமக்கு கிடைக்கிறது. ஸோ ஸ்ரீமாதாஜி சொல்கிறார், நாம் எல்லாம் இறைவனின் பிம்பங்களாக படைக்கப்பட்டவர்கள். ஸோ எமக்குள்ளேயே அந்த சூக்ஷ்ம சரீரத்தை எம்மை நாம் அறிந்து கொண்டால் இறைவனை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று. ஸோ சொல்லுங்க அக்கா. பாட்டின விளக்கம் நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. தமிழாக்கம் கேட்டோம். இந்த மாதாஜி உரை நல்லா இருந்தது, நம்ம பார்த்தோம். தியானத்தின் முக்கியத்துவம் பற்றி. கல்வி அறிவு படிப்பறிவு இல்லை, நாங்களே தியானத்திலும் வரணும். ஸ்ரீ கணேசர் எவ்வளவு உடையவரா இருப்பதற்கு காரணம், அவர் வந்து தன்னை படைத்த அன்னையை மட்டும்தான் அவருக்கு தெரியும். தன்னை படைத்த அன்னை வந்து மாதா பார்வதி, கௌரி மாதா, அவர்கள் எல்லாம் வல்ல இறை சக்தி. அவரை மட்டும்தான் தெரியும். அவர் முழுமையாக அவரோடு சரணடைந்து இருப்பதால் தான் அவ்வளவு பலம் வாய்ந்தவராகவும் விவேகம் அதோடு குழந்தை தன்மையுடையவராக இருக்கிறார். அந்த குழந்தை தன்மை எல்லா தெய்வங்களிலும் எல்லா சக்கரங்களிலும் இருக்கிறது. அதுவே அந்த ஓம்காரம் இந்த உலகை அந்த பரம சைத்தன்யமாக பரவி இருக்கிறது. சோ ஆன்ம விழிப்புணர்வு தான் முக்கியம். அந்த குண்டலினியை வெளிப்படைய செய்து அதை ஒவ்வொரு நாளும் சஹஸ்ராரத்தில் நீங்கள் உங்கள் தியானத்தை நிலைநாட்டுங்கள். அறிவு தானாக வரும். இறைவனை அடைவதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை.
இதற்காக பணம் செலவழிக்கவும் தேவையில்லை. உலகில் நிறைய இதற்காக பணம் வாங்கி ஆன்மீகத்துக்கே ஒரு இழுக்காக இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இனம் காணுங்கள். இனம் கன்று அதிலிருந்து வெளிவந்து உண்மை எது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ மதனா தீதி, லலிதா தீதி எப்படி இருக்கிறீங்க? கிருபா மேம் நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருந்தது. நல்லா இருக்கும். ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெய்ஷ் மாதாஜி தீதி நல்லா இருக்கு. நல்ல வைப்ரேஷன் நல்லா இருந்தது. இன்றைக்கு இது ஸ்ரீயும் எங்களுடைய மூத்த மகனும் வேக்சின் ஷாட் மார்னிங் அடிச்சுட்டு வந்துட்டினா. மற்றது அனுஷா மேமும் வேக்சின் எடுத்துட்டாங்க இன்றைக்கு. அதாலதான் அவங்க வரையில இன்றைக்கு. சொன்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்குது. சிலருக்கு அஃபெக்ஷன் இருக்கு, சிலருக்கு ஒன்றும் இல்லையா? உங்களோட மார்னிங் என்ன மாதிரி இருக்கா? அவியல் இப்ப மார்னிங் 7:30 தான் எடுத்தவங்க. இப்ப ஓகேயா இருக்கு. ஆனா குத்தினோட இல்லையான்னு சொல்லிட்டு குத்தினோட அந்த ஊசி போட்டதே தெரிய இல்லையா? போட்டதே தெரியும். அப்படிதான் சொல்லுது. Somebody is learning alphabets. எங்க வீட்ல ஆமா அதான் பாஸ்கர் சார் சில வேளைக்கு வாங்க வந்து மார்னிங் மெடிடேஷனுக்கு. நிச்சயமா. உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் அறிவிங்க எங்களுக்கு. நிச்சயமா. லலிதா மேடம் கடைக்கு இல்ல கரெக்டான நாளா போச்சு. கரகலத்த குரல கேட்டு லலிதா மேடம் அதுதான் கொஞ்சம் பிஸி. கிச்சன்ல இருந்தேன் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நீங்க பேசுறது. ஜெயஸ்ரீ மாதாஜி ரமணி தீதி. எல்லாருக்கும் ஜெயஸ்ரீ மாதாஜி. எத்தனை லோகம் என்பதை எழுதியிருக்காங்க ஒருத்தவங்க. 14 உலகங்களை: சத்தியலோகம், தபோலோகம், ஜனலோகம், மகர்லோகம், சுவர்லோகம், புவர்லோகம், பூலோகம், அதரலோகம், விதலலோகம், கதலலோகம், தலாலலோகம், மகாதலலோகம், ரசாதலலோகம், பாதாளலோகம் என்று 14 உலகங்களை ராஜா அப்படின்றவரு எழுதியிருக்கிறாரு தீதி. அவருக்கு ராஜா சாருக்கு அந்த வர்மக்கலை கணக்க இதுகள் எல்லாம் தெரியும். அவர் கேட்ட வர்மக்கலை பழக போறீங்களான்னு நான் சொன்னேன். எங்களுக்கு இப்ப இருக்கிறதே போதும். ஸ்ரீ மாதாஜி சொல்லி தந்தவையே பயிற்சி செய்யறதுக்கு ஒரு வாழ்நாள் போதாது. அதுல முழுக்க பயிற்சி செய்யறதாக முடிவெடுத்துட்டேன். என்ன பொறுத்தவரையில சாயோகாவிலே ஒன்றுமே தேவையில்லை. சரணாகதி மிக இலவான பயிற்சி. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா காலையிலயும் மாலையிலும் நிச்சயமா அந்த எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல கண்டிப்பா நிச்சயமா உட்கார்ந்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இறைவனுடைய சகத்தம். உண்மையிலேயே எனக்கு இந்த உலகில இப்படி வாழ்றதுன்னு தெரியாது.
So the answer, Shri Mataji, I surrender to you. You take care of everything. So she takes care of everything. உண்மையா தீதி, இந்த உலகத்துல வாழ தெரியாது எனக்கு. அதுக்காக இப்ப நல்ல சேவை செய்யறீங்களா? அது போதும், அது பெரிய வாழ்க்கை. இந்த வேக்சின் போடுறதுக்கு எங்கட இந்த மூத்தவர் வேலைக்கு போறவர் தானே. அப்ப ஐயோ இவன் வேலைக்கு போறானே, ஒவ்வொரு அநேகமா போவார் என்ன. அப்ப வெளியில போறார், அப்ப வேக்சின் கிடைத்தான எல்லாம். ஆனா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஆனா நாங்க வெயிட் பண்ணணும். அப்ப நாங்க கேட்க கூட இல்ல. சாய் யோகிஸ் இந்த கொஞ்சம் யங் இருக்கு அவருக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறோம், இரவா இருந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க சாய் யோகிஸுக்கு. 2 நாளே முதல் தான் கால் பண்ணிச்சுன்னா, இப்படி 2 அப்பாயின்மெண்ட் இருக்குது, யார் போறீங்க. அப்ப அங்கட அந்த அவர் ஒர்க்குக்கு போற சன்னும் ஹஸ்பண்ட் 2 பேரும் போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நானும் இன்னொரு சன்னும் வீட்டுல தானே இருக்கிறோம். அப்ப நாங்க ஆறுதலா இருக்கலாம், எடுத்து தர்றோம், தாங்கள் எடுத்து தாரமண்டு. அப்படி எல்லாம் ஸ்ரீமாதி பார்த்து கொள்றா. எல்லாம் தேவைப்பட்ட நேரம் சரியான நேரம் சரியா வருது. பிறகு ஒரு கலையும் தேவையில்லை, இந்த சரணாகதி கலையே போதும். ஒன்றுல இருந்தா பெட்டர், எல்லாத்திலும் ஓடினா பாக்குறேன்னு தெரியாத நிலைமை. உண்மை, ஒன்றை நம்பி இருந்தா நடக்க வேண்டிய நேரம் எல்லாம் சரியா நடக்கும். ஒன்று சரியா உங்களுக்கு வேலை செய்யற ஒன்றை நம்புங்க. மூடத்தனமா நம்பாம. அதுதான் ஸ்ரீமாதாஜி அதைத்தான் சொல்றார்கள். சகயோகாக்கு வந்தால் மூட நம்பிக்கை உடையவர்கள் எனக்கு வேண்டாம். நீங்கள் நான் சொல்வதை ஒரு கோளாக, இந்த ஹைப்போதிசிஸ் என்ற ஒரு பரிசோதனை மேற்கோளாக எடுத்து பரிசோதித்து பாருங்கள் உங்களுக்குள். ஒரு விஞ்ஞானி மாதிரி திறந்த மனதோடு உங்களுக்கும் பரீட்சித்து பாருங்கள். அது வேலை செய்தால் இருங்கள், நிலைத்திருங்கள். இல்லையோ இல்லாட்டால் ஒரு மனமா இருக்கணும். அதான் லலிதா தீதி சொல்லுங்க. என்னத்தை பத்தி சொல்லணும்? சொல்லுங்க தீதி. எப்ப நீங்க வேக்சின் எடுக்க போறீங்க? நான் வேக்சினே எடுக்க போறல, மாதாஜி இருக்கா பாத்து. ஆக்சுவலி இந்தியால வந்து வைப்ரேஷன் தீதி, வைப்ரேஷன்ஸ் ஆர் வெரி கூல் ஃபார் வேக்சின். ஆமா, இல்ல அப்படி இல்ல. நான் வந்து ஆக்சுவலா என்ன டிசைட், நான் சும்மா அப்படி சொன்னேன். ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, இந்த டாக்டர் பழனியப்பன் ஒருத்தர் கலிபோர்னியால இருந்து அடிக்கடி யூடியூப்ல பாக்குறேன் அவரோட ஸ்பீச். அப்ப அவர் சொன்னார், ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஒரு வேக்சின் வரப்போறது, அது வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த டைம்ல தான் நான் மும்பை போவேன் திருப்பி இங்க இருந்து. என்ன எங்களுக்கு தான் ஒண்ணுமே லெட்டரே வரல கனடால, ஜாஸ்தி இல்ல இல்லையா இங்க, அதனால அவ்வளவா இல்ல எங்களுக்கு வரல. வான்கோவர் சைட்ல வரல. I don't know, கிருபா மேடம்க்கு தெரியுமா? அங்கெல்லாம் வந்துருக்கும். டொரண்டோல குடுக்குறாங்க. வயசு கொஞ்சம் இங்க வந்து நான் வந்து இல்ல, நான் விசிட்டர் இல்ல, அதனால எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்ல இங்க. எனக்கு 1700க்கு இந்த ஃபுல் இயரோட இன்சூரன்ஸ் இருக்கு. என் டாட்டர் கேட்டுன்னு வரேன்னு சொல்லிப்பா, அவளுக்கு லெட்டர் வரும்போது அவள் போய் கேட்பா. அந்த நான் வந்து அதனால அந்த எனக்கு மோஸ்ட்லி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல வரப்போறது இல்ல. அந்த வேக்சின் ஒரு டோஸ் எடுத்தா போருமாம். அது வந்து மூக்கு வழியா தான் போடுவாங்க. அதை என்ன பண்ணோம்னா, நம்மளோட ஃபுல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குல்ல, நம்மளோட உள்ள லங்ஸ் எல்லாம் ஃபுல்லா கிளீனும் பண்ணிட்டு அது வந்து கொரோனால இருந்து நம்மளை ப்ரிவென்ட்டும் பண்ணுமா. அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும்னு அவர் சொல்ற அந்த டாக்டர் பழனியப்பன். சோ நான் அவருக்கு கொஸ்டின் பண்ணேன் கமெண்ட் பாக்ஸ்ல, ஷுவரா வரும் இல்லையா? அப்போ ஆமா வரப்போறது, அது ஃபர்ஸ்ட் இந்தியால தான் வரும்னு எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு யூடியூப்ல. So I'm waiting for it. Suppose இங்க வந்து நல்ல வேக்சின் கிடைச்சதுன்னா, இப்போ கனடா இஸ் டிபெண்டிங் ஆன் அதர் கண்ட்ரி இல்லையா, இவ அங்க பண்றா. அதனால வெயிட் பண்றேன். நான் கொஞ்சம் நிதானமாவே ஸ்ரீ மாதாஜிட்ட பந்தன் போட்டிருக்கேன், ப்ரே பண்றேன். நான் டெய்லி நான் வந்து என்னோட கஷாயம் குடிக்கிறேன்.
அந்த இஞ்சி, கொத்தமல்லி, ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் லவங்கம் இதெல்லாம் போட்டு கஷாயம் பண்றேன். வெல்லம் எல்லாம் போட்டு. ஸோ இஞ்சி சாறு அதுலயே கொஞ்சம் லெமனும் விட்டுப்பேன். இஞ்சி சாறு லெமன் விட்டுப்பேன். ஸோ அது என்ன ஆகுதுன்னா எனக்கு டெய்லி சாப்பிடும்போது மத்தியானமும் காலையிலயும் ராத்திரி சாப்பிடும்போது குடிப்பேன். அதனால இட் ஹெல்ப். நிறைய மிளகு போடுவேன், குருமிளகு நிறைய போடுவேன். நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு. தொண்டைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சூடா குடிக்கும்போது தொண்டைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலி ப்ரிவென்ட் பண்றது இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு இருந்ததுன்னா. பிளஸ் நான் கீ கொஞ்சம் மூக்குக்குள்ள போட்டுப்பேன், காதுல எண்ணெய் போட்டுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொரோனா வராம தடுக்கிடும். இதெல்லாம் வந்து நம்மள வாயில கூட நம்ம வந்து அந்த இது பண்ணலாம். இந்த நல்லெண்ணெயால கொப்பளிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு வெண்ணெய் வச்சுக்கலாம் வாயில. ஸோ இந்த வழியால தான் போறது இந்த கொரோனா வைரஸ். இப்ப நம்ம வெளியில போறது கூட நான் வெளியிலேயே போறது இல்லை, என் டாக்டர் கூட்டிகிட்டே போறது இல்லை. பட் டு அவாய்ட் ஆல் திஸ் ப்ராப்ளம் டாக்டர்கிட்ட கூட என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறா. ஸோ அதனால நான் இதெல்லாம் போட்டு என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அண்ட் பிளஸ் ஸ்ரீ மாதாஜியோட மெடிடேஷன் டீப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் என்ன ஆனாலும் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். அது நம்ம தலையில எழுத்து மாதிரி. இதெல்லாம் பண்ணலேன்னு ஃபீல் பண்ணப்படாது, எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்திருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அது சரியாமா. நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இஞ்சி சாறும் லெமன் குடிச்சா கூட போறோம். எவ்ரிடே ஆஃப்டர்நூன்ல சுடு தண்ணியில இஞ்சி சாறும் லெமனும் போட்டோம். அது கூட ரொம்ப ப்ரிவென்ட் பண்ண. அதுல கொஞ்சோண்டு வெண்ணையும் போட்டுட்டோம்னா இட் வில் ப்ரொடெக்ட் அவர் த்ரோட். நான் காலமே டீ போட்டு குடிக்கிறேன் நாங்கள் இஞ்சி. என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க மார்னிங்ல இஞ்சி போட்டு டீ குடிக்கிறோம். ஆமா, அதுவும் பரவாயில்ல. அதுல கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கோங்க. ஸ்ரீ மாதாஜியோட டிப் அது. டெய்லி டீல சுட சுட டீல வெண்ணெய் போட சொல்லியிருக்கா. த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லது அது. விசுத்தி சக்கராக்கு ரொம்ப நல்லது. நான் அந்த ஹிந்தி மராட்டியில நிறைய ஸ்பீச் கேட்பேன், அதனால எனக்கு இது தெரியும். வேற ஒண்ணும் இல்லை. மாதாஜி டிப் தான். இந்த லெமன் வாட்டர் குடுக்கறது மாதாஜி பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பெரிய கிளாஸ்ல லெமன் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில நானும் இஞ்சி சார் நான் தான் எடுத்தேன். மாதாஜி சொன்னது வந்து லெமன் வாட்டர். மார்னிங்ல கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கூட குடிக்க சொல்றாங்க. அது வைட்டமின் சி இல்லையா ஃபுல்லா. ஆஃப்டர்நூன்ல அப்புறம் ராத்திரி 3 டைம்ஸ் குடிக்க சொல்லியிருக்காங்க. தேசி எலும்பிச்சை சாறு. தேசிக்கா போட்டு அது சொல்றாங்க மாதாஜி. அது வைட்டமின் சி, அதனால அது எப்பவுமே நம்மள பாதுகாக்கும் இந்த கோல்டு ஃபீவர்ல இருந்து. சாப்பிட்டா பிறகு என்ன தீதி? ஆமா, சாப்பிடும்போது நம்ம குடிச்சுக்கலாம். வேணா நீங்க லைட்டா வார்ம் வாட்டர்லயே போட்டுக்கோங்க. ரொம்ப ஜில்லுன்னு குடிக்காதீங்க. நம்ம கண்ட்ரிலாம் ரொம்ப கூலா இருக்கு இல்லையா, அதனால நம்ம 3 நேரம் 3 நேரம் குடிக்க சொல்றா மாதாஜி. ஆனா நான் 2 டைம்ஸ் தான் குடிக்கிறேன். நான் 1 டைம் தான் லெமன் வாட்டர் ஆஃப்டர்நூன்ல எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த கஷாயம் கூட குடிச்சா அந்த வெயிட்ட கண்ட்ரோல் பண்ணும். அந்த கொழுப்பு, மேலதிக கொழுப்பு அதுகளை எல்லாம் கரைச்சு அப்படியே இருக்கலாம். ஆமா, கொலஸ்ட்ரால் வராம பாத்துக்குமா. பச்சை தண்ணியா? நான் வந்து வார்மா வாட்டர் வச்சுக்கிறேன். ரொம்ப சுட. இங்க வந்து குளிர் தானேக்கா. சோ குளிர், அதனால வார்மா எடுத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஏன்னா அது வந்து வைட்டமின் சி இல்லையா அது ஃபுல்லா. நான் வந்து இப்போ ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் வைட்டமின் டி பிகாஸ் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, என்னோட முடி ரொம்ப கொட்டுது. ஸோ அது வந்து இந்த கண்ட்ரில வந்து வைட்டமின் டி குறைவு இல்லையா, கனடால எல்லாம் சன்லைட் கம்மி இல்லையா, அதனால நான் வைட்டமின் டி அண்ட் வைட்டமின் B12 சப்ளிமெண்ட் விட்டமின் டி இங்க கிடைக்கிறது கனடால. இங்க சன்லைட் கம்மி இல்லையா, அதனால பெட்டர். அப்ப அதை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியா இருக்கு. B12 எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஏஜ் ஆகிட்ட சிலதெல்லாம் நம்ம ஆர்கன்ஸ் அதான் நம்ம பிசிக்கலி வீக் ஆகும். அதனால பெட்டர் அதெல்லாம் எடுத்துக்கிறது. ஆத்மா இருக்கும், கோவில் உடம்பு அது அது கரெக்ட். அது அது கொஞ்சம் பழுதா போனா திரும்ப மாத்த வேண்டியதுதான். ஆமா, நம்ம வந்து ஆத்மாக்கு எகெயின்ஸ்டா எது பண்ணினாலும் நமக்கு அதோட நம்ம பாடியில தான் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஆத்மா நம்ம நல்லா பாத்துக்கணும் நம்மளோட ஆத்மாவை. அதனால ரொம்ப ஓவரா எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாம் லிமிட்ல இருக்கணும், பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது, ஃபேஸ் பண்ணணும் எல்லாத்தையும். அதுதான் மெடிடேஷன் தான் ஹெல்ப் பண்றது. மெடிடேஷன் பண்ணதா ஹெல்ப்பே ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ தீதி, 1 minute. ஃபேஸ்புக் அன்பர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த ஒளிபரப்பை நிறுத்தலாம்.
மீண்டும் செவ்வாய் காலை 5:30 மணிக்கு மற்றும் புதன் மாலை 7 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். சரி, நீங்க